புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, அனைவருக்கும் விடுதலை திருநாள் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்கள். நாம் சுதந்திரமாக நடப்பதற்கு நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த எத்தனையோ மறவர்கள், சான்றோர்கள், பெருமக்களை நினைக்க வேண்டும். இன்று தேசிய கொடி பட்டொலி வீசி பறப்பதற்கு காரணமாக இருந்த தியாகிகளை நினைக்க வேண்டும். இல்லந்தோறும் கொடியேற்றி மகிழ்கிறோம், சுதந்திரமாக நடக்கிறோம், சுதந்திரமாக வாழ்கிறோம். அந்த சுதந்திரத்தை, விடுதலையை நமக்கு வாங்கி தந்தவர்கள் அகிம்சை முறையிலே அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள், வீர தியாகி பகவத்சிங் அவர்கள், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜான்சி ராணி, வீரமங்கை வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, அழகுமுத்து கோன், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரனார், அவருடைய நண்பர் சிவா, வீரபாண்டிய கட்டபொம்மன், காமராஜர், கக்கன், பாட்டாளே சுதந்திரம் பெற்றுத்தந்த அருமை பாரதி, இன்னும் ஏராளமான தியாகிகள் சேர்ந்து உருவாக்கிய அந்த சுதந்திரத்தை நாம் இப்பொழுது மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த மூவண்ண கொடியை தயாரிக்க உதவிய இஸ்லாமிய சகோதரர்கள், திப்பு சுல்தான், இன்னும் ஏராளமான தியாகிகளால் உருவான இந்த சுதந்திரத்தை நாம் இப்பொழுது 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் பிறப்பதற்கு முன்னால் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்களே, அடிமைப்பட்டு கிடந்த 250 ஆண்டுகளாக நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர் வசமிருந்த இந்தியாவை மீட்பதற்காக இந்தியா முழுக்க பாடுபட்ட தியாகிகளை நான் நினைக்க வேண்டும். இன்று பட்டொலி வீசிக்கொண்டிருக்கிற அந்த மூவண்ண கொடியை பறக்க விடுவதற்கு, சுதந்திரமாக நடப்பதற்கு, சுதந்திரமாக வாழ்வதற்கு நமக்கு அனைத்து உலகத்திலும் சிறந்த நாடாக, ஜனநாயக நாடாக மாறியதற்கு காரணம் அந்த தியாகிகள் உருவாக்கிய சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். சுதந்திர கொடியை ஏற்றுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். எத்தனையோ முறை ஏற்றிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மை சுதந்திரமாக வாழவிட்ட அந்த தியாகிகள் நினைக்க வேண்டும் என்று தாய் மண்ணே வணக்கம், தேசிய கொடிக்கு வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லி நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு அரும்பாடுபட்ட தியாகிகள் நினைத்து, தியாக மறவர்கள் நினைத்து, அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து அங்கே சிறிய உரை ஆற்றுகிற சந்தர்ப்பம் என கிடைத்தது. எத்தனையோ தியாகிகள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். இந்த 78வது சுதந்திர நாளில் பாட்டு பாட வேண்டும் என்று கனவு கண்ட பாரதி, அந்த பாரதி எழுதினார், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆனால் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் அவர் கண்ட கனவு நிறைவேறியது. அந்த தியாகிகளெல்லாம் நினைத்து வணங்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவர்கள் நினைக்க வேண்டும் என்று சிறிய குழந்தைகளிடம் நான் சொல்லுகின்ற அந்த காட்சியை பார்க்கிறோம். மிக அற்புதமாக ஒரு விழாவாக, இது சிறிய விழாவாக இருந்தாலும் மனதுக்கு நிறைவாக பெரிய விழாவாக எனக்கு தோன்றியது. 1000 மேடைகளில் பேசியிருந்தாலும் இந்த சுதந்திர தினத்தன்று இல்லத்திலே இருந்து கொடியேற்றுகின்ற பொழுது எனக்கு எல்லையெல்லா மகிழ்ச்சி ஏற்படுகிறது. என் தந்தை ஒரு தியாகியாக இருந்தார். கதராடை அணிந்து கொண்டார். அந்த கதராடை அணிந்து கொண்டு அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை பற்றி எனக்கு சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக நாட்டில் ஒரு பெரும் நாடாக மாற்றிய பெருமை நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு உண்டு. இந்த மூவண்ண கொடியை நாம் காக்க வேண்டும். தினந்தோறும் அதற்கு வணக்கம் செலுத்த வேண்டும். இல்லந்தோறும் சுதந்திர நாள் என்று கொடியேற்ற வேண்டும். இப்பேற்பட்ட நாளில் கொடியேற்றி சிறுவர்களுக்கு இனிப்பு வழங்குகின்ற பொழுது நாக்கு மட்டும் இனிப்பாக இல்லை, உள்ளம் இனிப்பாகிறது. அந்த தியாகிகள் நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். தாய் மண்ணே வணக்கம், வந்தே மாதரம் என்று சொல்வார்களே, அதேபோல அந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு, சுதந்திரமாக நடப்பதற்கு, சுதந்திரமாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வதற்கு அரும்பாடுபட்ட தியாக நினைப்போம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்